பிரேமஸ்வரூபலாரா. இது நான் சொல்லலை, என்னுடைய குருநாதர் சத்யசாய் பாபா சொன்ன வசனம். பிரேமஸ்வரூபலாரா அப்படின்னு சொன்னால் எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லவ். எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னால் அன்பின் திருவுருவங்களே. அன்பு என்று சொன்னால் அன்பு, பாசம், காதல் பல்வேறு நிலைகளிலே அது வேறுபடுகிறது, மாறுபடுகிறது. பாசம் ஒரு கடமையாகி விடுகிறது, நேசம் ஒரு நட்பாகி விடுகிறது. உடுக்கண் இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு என்பது இந்த காலத்திலே அரிதாக இருக்கிறது. இடுக்கண் களைவதை விட இடுக்கண் தருவதையே இந்த சுயநல கலாச்சாரம் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அன்பு, அடுத்தது நேசம், அடுத்தது அன்பு என்பது அன்பையும் தாண்டி நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னால் என்னால் இயன்றதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஐ மஸ்ட் ஷேர். என்னுடைய இதயத்தையோ, என்னுடைய உடைமையையோ, என்னுடைய உழைப்பையோ, என்னுடைய செல்வத்தையோ, என்னுடைய ரோட்டி, கப்படா, ஒரு மக்கான், இதற்காக நாம் பகிர்ந்து கொண்டால்தான் எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லவ். அந்த எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லவ் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொன்னால், ஒரு குரு நான் சொன்னால் செய்ய மாட்டேன், நீ சொன்னால் செய்ய மாட்டேன், புருஷ பொண்டாட்டி அதெல்லாம் விடுங்க. ஒரு குரு சொன்னால் செய்வாங்க. அந்த குரு யாருன்னா சத்ய சாய்பாபா. அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை இப்போ கூட அதை அதுக்கு பெருகி கழுதை தேஞ்சி கட்டிரும்போது லைக்கு, கமெண்ட்டு, ஷேர். லைக்கு பிரேமஸ்வரூபரா, அது அவருடைய காலம், அவருடைய அத்தியாயம். நான் இப்போ எங்களுக்குலாம் அதிகமான பொறுப்பு. நான் சாய் டிவோட்டின்னு சொன்னால் நான் கமெண்ட்டுனா ஜாக்கிரதையாக பேசணும். எந்த வசனத்தை நீ தான் எங்களுக்கு திருத்தி தரணும். திருத்தி தரலன்னா நாங்கள் ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று பேசி எங்கேயாவது மாட்டிக்குவோம். அதனால் அடுத்தது ஷேர்ன்னு சொன்னால் அதுதான் ஹவு டு ஷேர், வாட் டு ஷேர், வேர் டு ஷேர், ஒய் டு ஷேர், வென் டு ஷேர். அதெல்லாம் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கு. எப்படி வரும், எப்போ ஷேர் பண்ணுவ நீ தினமும் சொல்லுவேன் என்கிட்ட காசு இல்லை தினமும். அட்லீஸ்ட் உன்னுடைய பிறந்தநாள், அட்லீஸ்ட் பிறந்தநாள்னா கூட பிறந்தநாள் கேக் வெட்டுறதோடு சரி. அது வெஸ்டர்ன் கலாச்சாரம். உன்னுடைய பிறந்த நட்சத்திரம், சுவாமி பிறந்த நட்சத்திரம் ஆருத்ரம். அந்த திருவாதிரையிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று முற்படுவதற்கு சிங்கப்பூரிலே ஒரு இயக்கமே இருக்கிறது. அதுபோல் என்னுடைய நட்சத்திரத்தை நான் அறிந்து கொண்டால், நான் என்னுடைய நட்சத்திரத்தில் எதையும் ஷேர் செய்தால் அது பல்கி பன்மடங்காகும். எனவே அந்த தாரா, அந்த நான் சொல்வது போல பிரேமஸ்வரூபலாரா என்பதை இப்பொழுது காலத்தை கேட்டபோல் தாரா ஸ்வரூபலாரா, தாரா ஸ்வரூபலாரா என்று சொன்னால் நட்சத்திர வடிவங்களே, விண்மீன் நேசங்களே, அந்த தாரா ஸ்வரூபலாரா அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி பேரெல்லாம் யார்? மீதி பேரெல்லாம் வெயிட், மீதி பேரெல்லாம் அவுட். யார் சபைக்குள்ளே இருக்காங்களோ மக்களாகி, மக்கள் மனிதராகி, மனிதர் புனிதராகி, இதெல்லாம் இந்த ப்ராசஸுக்கு ஈஸியாக வரக்கூடிய வழி தாரா. தாரான்னா உன்னுடைய நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா, உன்னுடைய நட்சத்திரத்துக்கு சுபாவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக காயை நவுத்தி உன் வேலையை எனக்குன்னு சுயநலத்தில் நீ செஞ்சு நீ வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவாய். எனவே தாரா ஸ்வரூபலாரா, பிரேமஸ்வரூபலாரா, சுவாமியின் திசை நோக்கி தொழுது இந்த தாரா ஸ்வரூபலாரா என்ற ஒரு அன்பின் அத்தியாயத்தை, அன்பின் பகிர்வை, லைக், கமெண்ட், ஷேரை அரங்கேற்றம் செய்வோம். நன்றி, வணக்கம்.